திருவனந்தபுரத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் நான் ஒரு கதை சொல்ல போறேன். என்ன கதை மொழினா எனக்கு ஆசையா இருக்கு. அறிவியல் புனைக்கதை தான் நான் உங்களுக்காக சொல்ல போறேன். புனைக்கதையா? புனை என்ன மொழினா? புனைக்கதைனா கற்பனை கதை. அதாவது 2050ஆம் ஆண்டுல இந்தியா எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கற்பனையா ஒரு கதை எழுதியிருக்கேன். அதான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு ரோபோ எல்லாத்துக்கும் பரிமாறுச்சு. என்னடா இது ரோபோவா மனுஷனான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நல்லா பார்த்தேன். கடைசியில் ரோபோ தான் பரிமாறுச்சு. அந்த ரோபோ நல்லா இருந்துச்சு. அதனால நானும் எங்கள் வீட்டில் ஒரு ரோபோ வாங்கணும்னு நினச்சேன். ரோபோ வாங்கினேன். எனக்கு அது எழுத, படிக்க, டிராயிங் பண்ண எல்லாத்துக்குமே அந்த ரோபோ உதவியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் கூட செடிக்கு தண்ணி ஊற்றுறது, வீடு தூக்குறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, துணியை மடிக்கிறது சொல்லி எல்லா வேலையுமே அந்த ரோபோ பார்த்துச்சு. எங்கள் அம்மாவுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. அந்த ரோபோ வாங்கினதுனால எனக்கும் சுலபமாக இருந்துச்சு. இப்போல்லாம் மனுஷங்க தான் கழிவுகளை அகற்றுறாங்க. இனி வர்ற காலத்தில் ரோபோ தான் கழிவுகள் எல்லாத்தையும் அகற்றும். இப்போ மனுஷங்க தான் அணை கட்டுறாங்க, பாலம் கட்டுறாங்க, கட்டிடம் கட்டுறாங்க, தொழிற்சாலை கட்டுறாங்க. 2050ஆம் ஆண்டில் ரோபோ தான் எல்லாத்தையுமே கட்டுறோம். விவசாயத்தில் விதை நடுறதுலேருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் ரோபோ தான் விவசாயிகளுக்கு உதவி செய்கிறது. அந்த ரோபோ எங்கள் வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கிறாங்க, எங்கள் ஊரை எல்லாத்தையுமே சுத்தமாக வச்சுக்கிறது, எங்கள் ஊரை எங்கள் வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கிறது. நன்றி.